ஒரே மேட்ச்சில் ஆஸ்திரேலிய அணியை வீட்டுக்கு அனுப்பி 3 முக்கிய தரமான சாதனையை முறியடித்து சம்பவம் பண்ணியிருக்காரு விராட் கோலி. அடுத்து முடிஞ்ச இந்த விசேஷத்தில் இவங்க 2 பேருக்கு மீடியான ஐசிசி சாம்பியன் டிராஃபி செமிஃபைனல் மேட்ச்சில் எப்படி இந்தியா ஜெயிச்சாங்க, இதனால் ஆஸ்திரேலியா தோத்தாங்க அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் பிரிவு தான் பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற ஸ்மித் பந்துவீச்சு தேர்வு செய்யாமல் பேட்டிங்கை தேர்வு செஞ்சு பல்ப் வாங்கினார். ஏன்னா அந்த அணியில் பேட்டிங் தான் ஸ்ட்ராங், பந்து வீச்சு வீக். அப்படி இருந்து முதல்ல பேட்டிங் ஆனாங்க. அந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ள வந்த காப்பர் 9 பாலுக்கு டெக் அவுட்டில் சம்மி போட்ட பாலில் கேஎல்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற அதிரடியாக விளாண்டு இந்திய அணிக்கு எவனாக இருந்த ஹெட் இந்த மேட்ச்லேயும் 120 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சு விளாண்டுட்டு இருந்தார். ஆனால் 8வது ஓவரில் வருணை கூட்டிகிட்டு வந்து அவர் விக்கெட்டை எடுத்துட்டார் ரோஹித். 33 பாலுக்கு 39 ரன் ஹெட் இருக்கும்போது வரன் போட்ட பாலில் கில்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அடுத்ததாக லெபுசானே ஸ்மித்துக்கு நிறைய லக்கியான விக்கெட் சேவ்லாம் நடந்துச்சு. ஆனால் டெஸ்ட் மேட்ச் விளாண்ட லெபுசானே 36 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்கும்போது ஜடேஜா போட்ட பாலில் எல்பிஐடி வெளியேற அடுத்ததாக உள்ள ஜாஸ் இங்லி 12 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும்போது ஜடேஜா போட்ட பாலில் குலிட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினாங்க. கேப்டன் நாக் விளாண்ட ஸ்மித் இந்த மேட்ச்சில் 96 பாலுக்கு 23 4 பாயிண்ட் 1 6 அடிச்சிருக்கும் போது சம்மி போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறினாங்க. இதுவும் எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச்சில் 5 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது அக்சர் போட்டேல் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற கடைசியாக அதிரடியாக விளாண்ட அலெக்ஸ் கேரி 57 பாலுக்கு 61 ரன் அடித்தாங்க. பென் 19 ரன் அடிக்க ஜாம்பா 7 ரன் அடித்தாங்க. ஆஸ்திரேலிய அணி 49.31 முடிவில் 10 விக்கெட்டில் பெருக்கு 264 ஒரு மிகப்பெரிய டார்கெட் இந்த மேட்ச்சில் இந்தியாவுக்கு எதிராக செட் பண்ணாங்க. ஏன்னா இந்திய அணி இந்த மேட்ச்சில் தான் தொடர்ந்து இந்த சாம்பியன் டிராஃபி தொடர் விளையாண்டுட்டு இருக்காங்க. 250 ரன்களுக்கு மேலே வேறு அணியை இந்திய பாலர்கள் அடிக்க விடலை. ஆனால் இந்த மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஒரு 5 ரன் கூட அடிச்சிட்டாங்க. ஸோ இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் சமி 3 விக்கெட்டும் ஜடேஜா 2 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ 265 ரன் அடித்தா வெற்றின்னு கிளம்பிறங்கிய இந்திய அணியில் தொடக்கம் அதிரடியாக இருந்தாலும் கில் 5வது ஓவரில் லாஸ்ட் பால் 30 ரன் இந்தியா இருக்கும்போது முதல் விக்கெட்டாக 11 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது பென் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். அதிரடியாக விளாண்டர் ரோஹித் சர்மாவுக்கு 2-3 கேட்சை ட்ரா பண்ணியிருப்பாங்க ஆஸ்திரேலிய அணி. அதை யூஸ் பண்ணி சதமடிப்பார்னு பார்த்தா ரோஹித் பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆகிட்டார். 7வது ஓவரில் 5வது பால் 43 ரன் ரோஹித் இருக்கும்போது 2வது விக்கெட்டாக அவுட் ஆகிட்டார். ரோஹித் பார்ட் டைம் பவுலர் காப்பர் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு 28 ரன் இருக்கும்போது வெளியேறினார். அடுத்ததாக உள்ள விராட் கோலி செய்ய பொறுப்பாக விளையாண்டு இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 91 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இதில் விராட் கோலி ஓடியில் அவருடைய 50வது அரை சதத்தை அடித்து சம்பவம் பண்ணியிருப்பார். அதிரடியாக விளையாண்ட 62 பாலுக்கு 45 ரன் அடிச்சிருக்கும் போது ஜாம்பா போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள அக்சர் 30 பாலுக்கு 27 ரன் அடித்து எலிஸ் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற சதத்தை நோக்கி போயிட்டு இருந்த விராட் கோலி இந்த மேட்ச்சில் கேஎல் ராகுல் அதிரடியாக விளையாடுறத பார்த்துட்டு அவுட் ஆகிட்டார். விராட் கோலி 98 பாலுக்கு 84 ரன் 5 பவுண்ட்ரி 85 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது ஆடன் ஜாம்பா போட்ட பாலில் 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டார். விராட் கோலி 98 பாலுக்கு 84 ரன் 16 ரனில் சதத்தை தவற விட்டார். அடுத்ததாக உள்ள ஹர்திக் பாண்டியா டெஸ்ட் மேட்ச் விளாண்டு கடுப்பு ஏற்றினாலும் தொடர்ந்து 2 6 அடித்து மேட்சையே மாற்றிட்டார். பாண்டியா 24 பாலுக்கு 28 ரன் 1 பவுண்ட்ரி 3 6 அடித்து கேமியோனாக்கு விளாண்டுட்டு வெளியேற கேஎல் ராகுல் 34 பாலுக்கு 42 ரன் அடித்தது மட்டும் இல்லாமல் வின்னிங் ஷாட் 6 அடித்து மேட்சை முடிச்சிட்டாரு. ஸோ இந்திய அணி 48.1 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் போயிருக்கு 267 ரன் அடித்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தற்போது இந்திய அணி சாம்பியன் டிராஃபி ஃபைனலுக்கு தகுதியாயிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலிய அணியை 14 வருடத்துக்கு பிறகு கவுண்டி மேட்ச்சில் இந்திய அணி வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதியாயிருக்காங்க. ஸோ விராட் கோலி இந்த மேட்ச்சில் சிறப்பாக விளாண்டதுனால அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. மேலும் விராட் கோலி இந்த மேட்ச்சில் சச்சினுக்கு அடுத்தபடியாக ஐசிசி டோர்னமெண்ட்டில் அதிக அரை சதம் அடித்த வீரர், சேசிங்கில் 8000 ரன் அடித்த வீரர் அப்படின்னு 2 முக்கிய சாதனையை முறியடித்தது மட்டும் இல்லாமல் நாக் அவுட் மேட்ச்சில் 1000 ரன்னை அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையும் விராட் கோலி படித்தார். ஸோ 16 ரனில் விராட் கோலி சதத்தை தவற விட்டாலும் 3 பிரம்மாண்ட சாதனையை படிச்சிருக்காரு. மேலும் இந்திய அணி ஃபைனலுக்கு தகுதியானாலும் நாளைக்கு நடக்க போகிற நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்தியா கூட ஃபைனலில் 7ஆம் தேதி மோதுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா கூட யார் ஃபைனலில் மோதுனா நல்லாயிருக்கும்? 14 வருடத்துக்கு பிறகு நாக் அவுட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வீழ்த்தி இந்திய அணி விராட் கோலியுடைய அதிரடி ஆட்டத்தால் ஃபைனல் போயிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் இந்திய அணி கோப்பையை வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.